என் நண்பனோட நண்பன் எனக்கும் நண்பன் தான். திருக்குறளை புழிஞ்சு டின்பீர்ல ஊற்றியது மாதிரி நச்சு நச்சுன்னு நட்புக்கு விளக்கம் கொடுத்து அசரடிக்கிற ஆள் தான் நம்ம சசிகுமார். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்னு தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்தில் நின்று தாறுமாறாக சிக்ஸர் அடித்தவர். அவரை பொறுத்தவரை இந்த எல்லா பெருமையும் பின்னுக்கு தள்ளி எப்போதும் முன்னால் வந்து நிற்பது ஒரே ஒரு கிரெடிட் தான். நட்புனா இருந்தாலும் என்ன வேணும்னாலும் பண்ணுவாருப்பா என்பதுதான் அது. ஆனால் அருமையான இந்த கேபி சுந்தராம்பாள் குரலிலும் பிசிறடிப்பது போல ஒரு சம்பவம். உதயகுமார் தயாரிப்பு நிர்வாகி சசிகுமாரின் ஆரம்ப கால நண்பன். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வரை உசுரோடு இருந்த உதயகுமார் இப்போது வெறும் போட்டோ. இதற்கு காரணமாக திரையுலகத்தில் சொல்லப்படும் நெருடல் என்ன தெரியுமா? சசிகுமார் மட்டும் தோல்ல கை போட்டு விடுறா பாத்துக்கலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நடைப்பினமாக கூட வாழ்ந்திருப்பார் உதயகுமார் என்பதுதான். 20 நாட்களுக்கு முந்தைய பிளாஷ்பேக். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று மனநிலையோடு திருப்பதிக்கு ரயில் ஏறினார் உதயகுமார். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏதோ ஒரு ரயிலில் ஏறினார். அது கடலூருக்கு போய் கொண்டிருந்தது. போகும் வழியிலேயே திடீரென கீழே குதித்தார். லேசான காயத்துடன் பிழைத்துக் கொண்டார். பிறகு கடலூரில் லாட்ஜ் ஒன்றில் தங்கியவர் ஃபேனில் தூக்குமாட்டி இறந்து போனார். அவருக்கு ஒரு மனைவியும் 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும். எஸ், 5 வயது என்றதும் நினைவுக்கு வருகிறது சுப்பிரமணியபுரம் திரைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ஓடிவிட்டது. அதிலிருந்து கிடாரிக்கு முன்பு வரை சசிகுமாரின் எல்லா படங்களிலும் உதயகுமார் இருந்திருக்கிறார். கிடாரியில் தன்னை சேர்த்துக் கொள்ளவில்லையே என்று மனசுக்குள் மருகி கொண்டிருந்தாராம் அவர். நடுவில் என்னவோ பிரச்சனை இவருக்கும் சசிக்கும். ஒவ்வொரு முறை விளக்கம் கொடுக்க முன் வந்த போதும் கண்டுகொள்ளவில்லை சசி என்று கூறப்படுகிறது. சரி போகட்டும், உதயகுமார் சாவுக்கு கூட சசிகுமார் வரவில்லை. அவரது குடும்பம் கேள்வி கேட்டால் என்ன ஆகுது என்று யோசித்திருக்கலாம். உச்சத்தில் நின்று உதயகுமாரின் ஆவி கேட்குமே, என்ன பண்ண போகிறீர்கள் சசி?